அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு சூப்பர் ஹீரோவோட டெத்தை ஒரு அவெஞ்சரோட டெத்தை நம்ம கன்ஃபார்மாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் குவாண்டமேனியா மூவிலேயே நம்ம ஆண்ட்மேன் ஸ்காட் லாங் இறந்து போயிடுவான்ற மாதிரி ஒரு சில தியரிஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட்டாக அவர் கேங் த கான்கரர் கூட நடந்த ஃபைட்டில் சர்வை பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக காமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்வல்ஸ் அவெஞ்சர்ஸ் டிஸ்அசம்பிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி லைன் போயிருக்கு. ஸோ அதில் நம்ம ஸ்கார்லட் விட்சோட ஒரு சில வேலைக்கு நம்ம ஆண்ட்மேன் பலியாயிடுவார். அதாவது ஸ்கார்லட் விட்ச் ரியாலிட்டி பெண்டிங் பவரை யூஸ் பண்ணி ரியாலிட்டியை ஆல்டர் பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இறந்து போன ஒரு அண்டர் ரேட்டட் டெட் அவெஞ்சரான ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸை ரீஅனிமேட் பண்ணி ரெசரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஹீட் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுற ஒரு சூப்பர் பவர் இருக்குது. ஸோ ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் அவெஞ்சர்ஸ் மேன்ஷனுக்கு வராரு. அவர் வரும்போது அவருக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முதல்ல போகிறது நம்ம ஸ்காட் லாங் ஏகேஏ ஆண்ட்மேன் தான். ஸோ ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸோட அந்த ஹீட் ரேடியேஷனால் ஆண்ட்மேன் பேர்ன் ஆகி செத்து போயிடுறாரு. ஸோ அதை பார்த்துட்டு அவெஞ்சர்ஸ் டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டீமையே டிஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுதான் டிஸ்அசம்பிள்டு ஸ்டோரி லைன் ஆர்க். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்காட் லாங்கோட பொண்ணான கேசி லாங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோலோ சூப்பர் ஹீரோவாக மாறி யங் அவெஞ்சர்ஸ் டீமில் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் போகுது. பட் கடைசியாக யங் அவெஞ்சர்ஸ் டீம் மெம்பர்ஸ் கேசி லாங்கையும் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் த சில்ட்ரன்ஸ் க்ரூசேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஆர்க் இருக்குது. அதில் நம்ம ஸ்கார்லட் விட்சோட ரியாலிட்டி பெண்டிங் பவரை டாக்டர் டூம் திருடிடுறாரு. திருடினது மட்டும் இல்லாமல் ஸ்கார்லட் விட்ச் ஏற்கனவே என்னென்ன வேலைகள் செஞ்சாங்களோ அந்த வேலைகளை ரிவர்ஸ் பண்ணி ஒரு சில நல்ல விஷயங்களையும் நம்ம டாக்டர் டூம் பண்ணிடுறாரு. இந்த உலகத்தை தன்னோட விஷனில் மாற்றி அமைக்கணும்னு நினச்சிட்டு அவர் பண்ண ஒரு சில மிராக்கிள்ஸில் நம்ம ஆண்ட்மேனோட ரெசரக்ஷனும் ஒன்று. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி டாக்டர் டூம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போன ஆண்ட்மேனும் ரெசரெக்ட் ஆகிறாரு. ஸோ சமவ் நம்ம ஆண்ட்மேன் ரெசரெக்ட் ஆனாலும் டாக்டர் டூம்க்கு எதிராக தான் ஃபைட் பண்ணுறாரு. அந்த ஃபைட்டில் கேசி லாங்கும் கலந்துக்கிறாங்க. பட் கேசி லாங்கை டாக்டர் டூம் கொண்டுறாரு. ஸோ காமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்ட்மேன் ஃபேமிலி அதாவது லாங் ஃபேமிலியை தனித்தனியாக பிச்சு செதறி சின்ன பின்னமாக்குனது நம்ம டாக்டர் டூமை தான் செய்கிறோம். ஸோ அதே ஸ்டோரி லைனை அப்படியே ரெசிப்ளிகேட் பண்ணி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியில் காமிக்க முடியும். காமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்மேன் இறந்து போனதுக்கப்புறம் தான் கேசி லாங் சூப்பர் ஹீரோயினாகவே மாறியிருக்காங்க. பட் எம்சியூவில் நம்ம ஆண்ட்மேன் உயிரோடு இருக்கும்போதே கேசி லாங் இஸ் ஆல்ரெடி எ சூப்பர் ஹீரோ. பட் அவங்களோட சூப்பர் ஹீரோ கெரியரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஆண்ட்மேனோட டெத்து காமிக்கில் நடந்த மாதிரியே எம்சியூலையும் நடக்கணும். ஸோ காமிக் புக்கில் சில்ட்ரன்ஸ் க்ரூசேட் ஸ்டோரி லைனில் ஆண்ட்மேனோட ரெசரக்ஷனுக்கு டாக்டர் டூம் காரணமாக இருந்திருக்காரு. பட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியில் ஆண்ட்மேனோட டெத்துக்கு ஏன் நம்ம டாக்டர் டூம் காரணமாக இருக்கக்கூடாது? அந்த ஸ்டோரி லைனை ஏன் அப்படியே உல்ட்டா பண்ணக்கூடாது? அப்படி பார்த்தா அவெஞ்சர்ஸ் டீம் மெம்பர்ஸில் ஆண்ட்மேனோட டெத் பார்த்தீங்க